ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழம் விலை கம்மியாக இருக்கையில் சாப்பிட்டு போர் அடித்து கொஞ்சம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க எப்படி ஜூஸ் போட்டேன்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற தோலை நல்லா கட் பண்ணி எடுத்து தோலை எடுத்து வீசிட்டு பழங்களை மட்டும் எடுத்து ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்ச பழங்களெல்லாம் எடுத்து ஒரு 10 பழமாவது எடுத்துக்கணும். 10 பழமாவது எடுத்துகிட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம அந்த பழக்கூளை போட்டால் தான் நம்மளுக்கு ஜூஸ் நிறைய கிடைக்கும். ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையானதை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரே அடி நல்லா அடித்து எடுத்து நான் எடுத்து ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு குடிக்க கொடுத்தா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாம்பழ ஜூஸ் எப்படி இருக்குன்னு. விலை கம்மியாக கிடைக்கல, மாம்பழமாகவே சாப்பிட்டா போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தாலும் இன்னும் நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.